ஆன்மீக நேயர்களுக்கு மீண்டும் என் அன்பு கலந்த வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களாக காலத்தை எவ்வாறு பிரயோஜனப்படுத்துவது என்பதை தியானித்து வந்தோம். முதலாவதாக தேடுகிற காலம், எழுந்திருக்கும் காலம், அடுத்தது பார்த்தோம் நம்மை தேவன் சந்திக்கும் காலம், ரட்சிப்பின் காலம் என்று 4 காலங்களை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 5வதாக அறுப்பு காலம். அப்போ ஒரு இடத்துல விதைத்தோம் என்றால் கண்டிப்பாக அதுக்கு என்ன இருக்கும்? அறுவடைங்கிறது உண்டு. அப்போ விவசாயி என்ன செய்றான்? விதைக்கிறது எதற்காக விதைக்கிறான்? கண்ணீரோடு விதைத்து கொண்டு போகிறான். திருப்பி எப்படி அறுக்கிறான்? கம்பீரத்தோடு என்ன செய்கிறான்? அறுத்து கொண்டு வரான். கண்ணீரோட எதுக்கு விவசாயி விதைக்கிறான் அப்படின்னா, கரெக்டான மழை வரணும், தண்ணி இருக்கணும், சீதோஷ்ண நிலம் நல்லா இருக்கணும், போட்ட காசு பல மடங்கு என்ன செய்யணும்? திருப்பி கிடைக்கணும். கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு கவலையோடு விதைக்கிறவன் அறுவடை செய்யும் போது எப்படி இருப்பான்? கம்பீரத்தோடு என்ன செய்வான்? அறுவடை செய்வான். இப்போ பாருங்க, இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எரேமியா 51 அதிகாரம் 33 வசனம். பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம், அதை போரடிக்கும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். விதைக்கும் காலம் இருக்குன்னா கண்டிப்பாக என்ன செய்யணும்? அறுப்பின் காலமும் இருக்கும். பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று ஆதியாகமும் 8 அதிகாரம் 22 வசனத்தில் இருக்குது. அப்போ எப்பவும் இந்த உலகம் முடிவு பறிந்து என்ன இருக்கும்? அறுப்பும் விதைக்கிறதும் அறுக்கிறதும் கோடை காலம் உஷ்ண காலம் என்ன செய்ய மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த உலகத்துல வசன விதைகளை மூலமாக தேவன் நம்மோடு பேசுறார். ஒரு ஊமையின் மூலமாக தேவன் பேசுற. ஒருத்தர் என்ன செய்றான்? விதைகளை விதைச்சிட்டு போறான். சில விதைகள் என்ன செய்கிறது? வழியின் அருகே விழுகிறது. அது பறவைகள் என்ன செய்கிறது? கொத்தி கொண்டு போகிற. சிலது முள்ளுகளுக்குள்ள என்ன செய்கிறது? விழுகிறது. அது முளைத்து வரும்போது அந்த முள்ளுகள் நெருக்கிறதுனால அது என்ன செய்கிறது? பட்டு போகிறது. சிலது பாறைகள் உள்ள இடத்துல என்ன செய்யுது? விழுகிறது. அது வேர் விடுது, கொஞ்சம் இருக்குது, திருப்பி வேர் விடுறதுக்கு அதுக்கு முடியாதனால அது என்ன செய்கிறது? பட்டு போயிடும். சில விதைகள் என்ன செய்கிறது? நல்ல நிலத்தில் விழுது. அது 1, 10, 60, 100 ரூபாய் என்ன செய்கிறது? பலன் தருகிறது. இப்போ தெய்வன் தந்த அந்த விதைகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வசனம். அப்போ விதைக்கிறவன் அப்படின்னா சுவிசேஷகர்கள், தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்கள். அவங்க வசனத்தை விதைச்சிட்டே போகிறாங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? வழி அருகே விதைக்கப்பட்டதாக இருக்கு. நம்முடைய இருதயம் சில நேரம் என்ன செய்யணும்? அப்படி வசனம் என்ன செய்யும்? நம்ம கேட்போம், கேட்டுட்டு அதை கேட்காத மாதிரி போயிடும். அந்த வசனம் பிரயோஜனப்படாது. அதான் வழி அருகே விதைக்கப்பட்ட வசனம். 2வது பார்த்தீங்கன்னா முள்ளுகள். நமக்கு வசனம் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ளுவோம், அதை நம்ம கடைபிடித்து நடக்கணும்னு சொல்லி நினைக்கும்போது சுற்றில் இருக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை நிமித்தமாக அதை விட்டுட்டு வேற எங்கேயாச்சும் ஈஸி ரெமடி கிடைக்காது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருந்தோம்? போயிடுதோம். 3வது பார்த்தீங்கன்னா கற்பாறையின் மேல் விழுந்த விதைகள். இருதயம் கடினமாக இருக்குது. கடினத்திலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வழி இல்லை. இதை விட்டால் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் தெரிஞ்சும் அந்த காரியத்தை என்ன செய்ய மட்டும் விட மாட்டேங்கிறோம். இதனால அந்த வசனம் முளைத்து வரும்போது அந்த கடினத்தின் நிமித்தமாக முழுவதுமான பலனை இந்த வசனம் கொடுக்க முடியல. ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தர முடியல. சிலது நல்ல நிலத்தில் விழுது. அந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க, அதை கடைபிடிக்கிறாங்க, அதன்படி நடக்கிறாங்க. இது அறுவடைக்கு ஆயத்தமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. இல்லை பார்த்தீங்கன்னா கெத்செமனே தோட்டத்தில் கண்ணீரோடு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணி வியர்வையை விதைகளாக என்ன செய்கிறார்? கண்ணீரையும் வியர்வையும் என்ன செய்கிறாரு? இரத்தத்தையும் விதையாக என்ன செய்கிறார்? அந்த இடத்துல விதைக்கிறார். எதற்காக? இந்த உலக மக்கள் அவங்க என்ன செய்கிறாங்க? பாவத்திலிருந்து விடுபட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், எல்லாரும் சமாதானமாக இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால தான் அந்த பிசாசின் தந்திரங்களாகி பாவ பிடிகளிலிருந்து விடுவிப்பதற்காக இன்றைக்கு என்ன செய்தார்? கண்ணீர் வடித்தார், வேர்வையை சிந்தினார், கண்ணீரை சிந்தினார், அதை விதைத்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிலுவையில் என்ன செஞ்சார்? அவர் இரத்தத்தை முழுவதுமாக விதைத்து விட்டார். எதற்காக? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நாம் செய்த தவறுகளுக்காக அவர் ஆட்டுக்குட்டியை போல என்ன செய்தார்? அடிபட்டார்.
பாவமே செய்யாத அவர் என்ன செய்தார்? பாவ பலியாக மாறினார், நமக்காக மரித்தார், மீண்டும் உயிர்த்தார். எதற்காக? நம்மை நித்திய ராஜ்யத்திற்கு அழைத்து கொண்டு செல்வதற்காக. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அறுப்பு காலத்துல நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள்னு சொல்லுவாராம். அப்போ ஒரு விதை விதைக்கும் போது அங்கே என்ன இருக்கும்? கண்டிப்பா களை இருக்கும். அந்த களையை முதல்ல பிடுங்கி தனியாக கட்டி என்ன செஞ்சிருங்க? வச்சிருங்க. இதை என்ன செய்யணும்? சுட்டெரிக்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம நினைப்போம், நம்ம நல்லா தானே இருக்கிறோம், ஆனால் நம்மை காட்டிலும் தீங்கு செய்கிறவன் எப்படி இருக்கிறான்? செழித்து இருக்கிறான். ஒரு விதை போட்டிருக்கிறோம், அந்த விதையில தண்ணி பாய்க்கிறோம், உரம் போடுறோம், அந்த களையை என்னதான் செய்யும்? புஷ்டியும் பசுமையாக இருக்கும். செடியை காட்டிலும் களை தானே செய்யும்? புஷ்டியும் பசுமையாக. அதை கெட்டவர்கள் என்ன செய்வாங்க? செழித்திருப்பார்கள். ஆனால் நியாய தீர்ப்பு நாளில் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, பிடுங்கப்பட்டு தனியே கட்டி வைத்து நரகத்தின் அவியாத அக்னிக்குள் தள்ளப்படுவதற்காக அவர்கள் என்ன செய்யிருக்காங்க? ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டவர்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோதுமையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்றார். இது எங்கே இருக்குன்னா, மத்திய 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்போ கோதுமை மணிகளாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். களைகளை போல இல்லாமல் பதரை போல சுட்டரிக்கப்படுவதற்கு நம்ம என்ன செய்யணும்? இருக்கக்கூடாது. கோதுமை மணிகளை போல நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக நம்ம என்ன செய்யணும்? அறுவடைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக இருக்க வேண்டும். இதில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, இந்த நிலம் என்னது? உலகம். விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். விதைக்கிற விதை அவைகள், அந்த களையை விதைக்கிற விதை யார்? பிசாசு. அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்போ அறுக்கிறவர்கள் யார்? தேவதூதர்கள். இப்போ என்ன ஆகுனா, நமக்கு கடைசி காலத்தில் இந்த அறுவடைக்கு தான் இப்போ ஆயத்தமாக இருக்கிறோம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அப்போது இந்த அறுவடைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தமாக இருக்கிறோம். நல்லா செடிகளும் வளர்ந்தாச்சு, அந்த விதைகள் என்ன செஞ்சாச்சு? நல்லா முத்தி அழகான அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கும்போது தேவதூதர்கள் மேலே போய் சொல்கிறாங்க, எல்லாம் விளைஞ்சு அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்குன்னு சொல்லும்போது மேகத்தின் மேல் இருக்கிறவர் என்ன செய்வார்? அறுக்கிறதுக்காக என்ன செய்வார்? அறுவடைக்காக தம்முடைய என்ன செய்வார்? அரிய என்ன செய்வார்? நீட்டும் போது அறுவடை முடியும் போது நியாய தீர்ப்பு நாள் என்ன செய்யும்? கடந்து வரும். அப்போது இது கடைசி காலம். என்றைக்கு அறுவடை பண்ண போகிறான்னு தெரில. அறுவடை பண்ணதோடு என்னதான்? நியாய தீர்ப்பு தான். இந்த நியாய தீர்ப்பு நாளில் நம்ம எங்கே இருக்க போகிறோம்? காலத்தை பிரயோஜனப்படுத்தி கோதுமை மணிகளாக இருந்தால் அவருடைய என்ன செய்வோம்? பொக்கிஷ சாலையில் நம்ம சேர்க்கப்படுவோம். இல்லைன்னா நரகத்தில் சுட்டரிக்கப்படுவதற்கு அனுப்பப்படுவோம். ஒரு கதை சொல்ல விரும்புகிறேன் பாருங்கள். ஒரு தொழிலதிபர் இருந்தார், ஒரு பெரிய கம்பெனி வச்சுருந்தார். அவங்களுக்கு குழந்தையே கிடையாது. அப்போ அவர் என்ன செய்கிறார்? நல்ல பணம், நல்ல வருமானம். அவர் நல்லா வயசாயிட்டேன்னு மறிக்கக்கூடிய காலம் வந்துட்டு, இது யாருக்காச்சும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஆசைப்படுறார். இப்போ கம்பெனியில் வேலை பார்க்குற எல்லாரும் ரொம்ப நல்லவங்களாகவே இருக்கிறாங்க. யாரை பார்த்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க மாதிரி அவருக்கு என்ன செய்ய தெரியுது. ஆனால் அவர் என்ன செய்கிறாரு? மக்களெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் யங் ஏஜில் இருக்கவங்க, வயசானவங்க எல்லாம் கொஞ்சம் சின்ன பிள்ளைங்களை பார்த்து, ரொம்ப சின்ன பிள்ளைங்க, வாலிய பிள்ளைங்க இல்லாமல் ஓரளவு அந்த கம்பெனி நடத்தக்கூடிய நடு வர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை கூப்பிட்டு என்ன செய்கிறாரு? இப்படி எனக்கு வயசாகிட்டே போகுது, இந்த கம்பெனி என்ன செய்யணும்? யாருக்காச்சும் கொடுக்கணும், அதுக்காண்டி நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நாளில் நீங்கள் எல்லோரும் என்ன செஞ்சிடணும்? நான் சொல்கிறேன் ரூமுக்கு என்ன செஞ்சிடணும்? வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதே போல் ஒரு வாரம் கழித்து அவர் என்ன செய்கிறாரு? அந்த ரூமுக்கு கூப்பிடுறாரு. எல்லோரும் போகிறாங்க. போனோடனே எல்லார் கையிலையும் ஒரு விதை கொடுக்குறாரு. ஒரு விதை கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வருஷம் கழித்து, இந்த நாள்லேருந்து கரெக்டாக ஒரு வருஷம் கழித்து அந்த செடியை நல்லா வளர்த்து என்ன செய்யணும்? இங்கே என்கிட்ட என்ன செய்யணும்? கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை பார்க்க போயிருந்தார். எல்லோரும் என்ன செய்கிறாங்க? வீட்டுக்கு அந்த விதையை கொண்டு போகிறாங்க. ஒரு நல்ல பெரிய பாத்திரத்தை என்ன செய்கிறாங்க? எடுத்துக்கிறாங்க. ஒரு பானை எடுத்து நல்ல மணல் போட்டு என்ன செய்கிறாங்க? அழகாக என்ன செய்கிறாங்க? நட்டு வைக்கிறாங்க. அந்த விதையை போட்டு தண்ணி ஊற்றுறாங்க. இதில் இந்த கம்பெனியில் ஜிம்முங்கிற ஒரு பையனும் இருந்தான். அவன் என்ன செய்கிறான்? அந்த விதையை போட்டு அவன் மனைவிட்ட கொடுத்து என்ன செய்கிறான்? நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வளர்த்துரு அப்படின்னு சொல்லி, நான் வேலைக்கு போயிட்டு வருவேன், இந்த பொறுப்பாக நீ பார்த்துக்க அப்படி. எல்லார் வீட்டில் என்ன செய்கிறாங்க? ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சோன்னே எல்லாரும் என்ன செய்கிறாங்க? கம்பெனியில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க, எங்கள் வீட்டில் உள்ள செடி எப்படி தெரியுமா? நல்லா வளர்ந்துருக்கு, எங்கள் வீட்டில் உள்ளது இவ்வளோ ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு, எங்கள் வீட்டில் உள்ளது மொட்டு வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஜிம்மும் என்ன செய்கிறான்? போய் பார்க்குறான், அவங்க வீட்டில் அந்த விதை முளைக்கவே இல்லை.
உடனே மனைவிட்டு சொல்ல நல்லா கொத்தி நல்லா எரு போட்டு நல்லா தண்ணி ஊற்று அப்படின்னு சொல்லலாம். அவளும் அப்படி நினச்சிட்டா தொடர்ந்து சொல்ல. இப்போ ஒரு 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க நல்லா கொடி விட்டு படர்ந்து அந்த நல்லா நினச்சிது இப்போ நல்லா இப்போ பூத்துருக்கு என்ன பிஞ்சு பிடிச்சிரும் போல் அப்படின்லாம் நினச்சிறாங்க. பேசிகிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறான் என்ன செய்யலாது முளைக்கவே இல்லை. அவன் எனக்கு கொடுக்கப்பட்ட விதை மட்டும் ஏன் இப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த 1 இயர் முடிஞ்சிச்சு. அந்த டேட்டு வந்துச்சு. எல்லோரும் என்ன செஞ்சாங்க, தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செடி என்ன செஞ்சாங்க, அந்த பானையோடு எடுத்துகிட்டு என்ன செஞ்சாங்க வந்தாங்க. எல்லார் கையிலும் வித்தியாசமான கலர்ஃபுல் பூக்களோட காய்களோட பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஜிம்பு என்ன செஞ்சான், அவன் வீட்டில் அவன் மனைவிட்ட சொன்னான், இப்படி என்னால் தூக்கிட்டு போக முடியாது, எனக்கு ஒன்றுமே முளைக்கலை. அவனோட மனைவி சொன்னா, நீங்கள் அவர் கொடுத்த உதவியை தான் கொடுத்து போட்டிருக்கீங்க, அவர் சொன்னபடி செஞ்சுருக்கீங்க, கொண்டு போங்க. அவர் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போகிறாரு. ஜிம் ரொம்ப ஒதுக்குப்புறத்தில் பின்னாடி போய் என்ன செஞ்சுருந்து உட்காந்துட்டு ரொம்ப வெக்கத்தோடு உட்காந்து எல்லாரும் ஜிம்மை பார்த்து ஏளனம் பண்ணாங்களாம், நக்கல் அடித்தாங்க. அவர் வந்தார். கம்பெனியில் என்ன செய்கிற பெரிய அந்த அதிகாரிகள்லாம் கூப்பிட்டு அந்த மேடையில் என்ன செஞ்சுதான் உட்காந்துட்டு ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பானையெல்லாம் காமிக்கா, வெரி குட், சூப்பராக இருக்குது, நல்லா முளைச்சிருக்கு, நல்லா பூத்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பாராட்டிகிட்டே இருந்தேன். ஜிப்பு மட்டும் ஒரு முக்கில் என்ன செஞ்சான், பாம்போல் அந்த பானையில் இருக்கக்கூடிய அந்த இதில் ஒன்றுமே இல்லை. இப்போ ஜிம்பு உட்காந்துருக்காரு. கூப்பிட்றே, ஏதுக்கு உட்காந்துருக்க, நீ உன் பானையை கொண்டான். பாம்போல் தலை குனிந்தவனாக என்ன செஞ்சானா அந்த செடியை அந்த பானையை கொண்டு போனால் அதை பார்த்தாங்க, ஒன்றுமே இல்லை. உடனே அவர் சொன்னாராம், மேலே ஏறி வா அப்படின்னாராம். ஜிம்முக்கு கை கால்லாம் உதறிட்டு நம்மளை இன்றைக்கி என்ன செய்கிறாரு, ரெக்கார்டிகளை வேலையை விட்டே தூக்கிடுவார் போல். என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் மேலே போகும்போது அவர் தோளில் கை போட்டு சொன்னாராம், எனக்கு அடுத்ததாக இந்த கம்பெனியை நடத்த போகிறதே இவன் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு. ஆனால் கீழே பயங்கரமான முறுமுறுப்பு சத்தம்னா, என்ன ஒன்றும் முளைக்காமல் கொண்டிருக்கவனை எப்படி நீங்கள் கொடுக்கலாம், நாங்கள் நல்ல செழிப்பு வளர்ந்துருக்கோம், நீங்கள் எங்களை குட்டு சொன்னீங்க, பாராட்டினீங்க அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு சலசலப்பு வந்துச்சு. அவனை அந்த தொழிலதிபர் சொன்னாராம், நான் கொடுத்த விதை என்றைக்குமே முளைக்காத ஒரு விதை, அதை என்ன செஞ்சேன், ஒரு டம்மி விதை தான் நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன்னு தந்தேன். நீங்களாம் என்ன செஞ்சிட்டீங்க, நான் கொடுத்த விதையில் செடி முளைக்கல அப்படின்னோடனே வேறு விதைகளை வாங்கி கடையிலேருந்து போட்டு முளைக்க வச்சு கொண்டுட்டீங்க. என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு. ஆனால் ஜிம் மட்டும் உண்மையாக நான் சொன்னதை கடைசி வரைக்கும் செஞ்சான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் உண்மையாக தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். இந்த உண்மையும் நேர்மையும் தான் எனக்கு வேணும்னு சொல்லி அவனை பாராட்டி அவனுக்கு என்ன செஞ்சாராம், அந்த கம்பெனி அவர் அவன் பேரில் எழுதி வச்சாராம். அவன் தான் அடுத்த நாள் அதிலேருந்து எம்டியாக இருந்தான். அப்போது இதை தான் தேவன் நமக்கு எதிர்பார்க்குறான். நம்மக்கிட்ட உண்மையும் உத்தமத்தையும் எதிர்பார்க்குறான். இதை தான் கடைசி காலத்தில் இதை வச்சு தான் நமக்கு கிஃப்ட் தருவார் பாருங்க. உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் இவனை அநேகத்துக்கு என்ன செய்தேன், அதிபதியாக்கினேன். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட காரியம், நம்ம அன்றைக்கி நினைக்கலாம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தாளத்தை வச்சு அவங்க நல்லா பாடுறாங்க, ஸ்டேஜில் பாடுறாங்க, அங்கே போகிறாங்க, டிவியில் பாடுறாங்க, அப்படிலாம் நினச்சலாம் பார்த்து வருத்தப்படலாம். ஆனால் நமக்கு கொடுத்த தாளந்து எவ்வளோ தூரம் நம்ம செயலாற்ற முடியுமோ அந்த உண்மையை அதை உண்மையாக நம்ம என்ன செய்யணும், கொண்டு வரணும். அப்போது ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட தாளந்துகள் வெவ்வேறு இருக்கலாம். அதை தேவன் பார்க்குறாரு. அதில் நம்ம எவ்வளோ உண்மையாக இருக்கிறோன்னு பார்க்குறாரு. அதற்கேற்ற பலன் அவர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அப்போ நம்ம என்ன நினைக்கணும், உண்மையும் உத்தமமாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அப்போ தான் கடைசியில் தேவன் வைத்திருக்கிற உயர்வு அதுக்கு நம்ம பாத்திரமாக என்ன செய்ய முடியும், இருக்கும். நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் என்ன செய்வோம், அறுப்போம். அந்த கொடுத்த விதையை அவன் விதைச்சான், அதை கரெக்டாக அறுவடை பண்ணும்போது அவனுக்கு உயர்வு கிடச்சி. மற்றவங்களாம் என்ன செஞ்சாங்க, தேவையில்லாத கொண்டு போட்டு நட்டு விதைச்சு என்ன செஞ்சாங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போனாங்க. இன்னைக்கு பாருங்க, நம்ம இன்னைக்கு என்ன இருக்கிறோம், அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ இன்னும் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லி நம்ம நோக்கி பார்த்து தேவனை செய்கிறார், வருத்தப்படுகிறார். இன்னைக்கு பரலோகத்திலிருந்து தூதன் சத்தமிட்டு சொல்கிறான்னு வச்சுடுங்க, இன்றைய தினத்தில் பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதுக்கு காலம் வந்தது, ஆகையால் நம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 15-16 வசனத்தில் இருக்கு. அப்போ இன்றைக்கு தேவன் அரிவாளை நீட்டிட்டு அறுவடைக்கு வந்துட்டா நம்ம களைகளோடு சேர்க்கப்படுவோமா, கோதுமை மணிகளோடு சேர்க்கப்படுமா? ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோன்னா, இன்றைக்கே ரட்சிப்பின் காலம்,
இன்றைக்கே அனுகிரக காலம், இன்றைக்கே அவரை சந்திக்கும் காலம் சொல்லி நம்ம என்ன செய்வோம், ஆயத்தமாகி விடுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நியாய தீர்ப்பின் காலம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நியாய தீர்ப்பின் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். இப்போ நம்ம நினைக்கிறோம் நிறைய காரியங்களில் நமக்கு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே என்ன செய்கிறோம், போராடுகிறோம். அந்த சட்ட திட்டங்களை கையில் எடுத்துட்டு நம்மளே போராடுறதுக்கு ஆயத்தமாகிறோம். தேவன் உங்களை என்ன செய்கிறார் அப்படின்னா, அமர்ந்துருங்க, நீங்கள் சண்டை போடாதீங்க, தேவனே நியாயாதிபதி, அவர் என்ன செய்வார், நியாயம் தீர்ப்பார். யூதா 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் பாருங்க, அவர் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களுக்கு கூட கர்த்தர் என்ன செய்கிறார், வருகிறார். இந்த பூமியில் இருக்கும்போது அவரை நக்கல் பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க, என்னெல்லாமோ பண்ணாங்க. ஆனால் அவங்களெல்லாம் நியாயம் தீர்க்க என்னைக்கு தான் வர்றாரு, நியாய தீர்ப்பு நாளில் தானே சிறார் வர்றாரு. அப்போ இன்றைக்கும் நம்ம என்ன செய்கிறோம், நிறைய வார்த்தைகளை தேவையில்லாமல் பேசி விடுகிறோம். ஆனால் இதெல்லாம் என்றைக்கு நம்ம கொண்டு நிறுத்தப்படும், நியாய தீர்ப்பின் நாளில் என்ன செய்கிறோம், கொண்டு நிறுத்தப்படும். இன்றைக்கி நம்ம அக்கிரமக்காரர் கொளுத்து இருக்கிறத பார்த்து பொறாமப்படுறோம். நம்ம பொறாமையே படக்கூடாது. ஏழைகள் நியாயம் புரட்டப்படுறத நம்ம கேள்விப்படுறோம், கோபப்படவே கூடாது. ஏன்னா அங்கே அநீதிகளும் கொடுமைகளும் இந்த பூமியில் தான் இருக்கும், பரலோக ராஜ்யத்தில் அவைகள் என்ன செய்யலை, கிடையாது. அக்கிரமக்காரர்களை நியாயத்திற்க நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறார், வருகிறார். அவர் என்ன செய்கிறார், நீதியை நிலைநாட்டுகிறவராக வருகிறார். அப்போ நீதியை வெளிப்படக்கூடிய காலம், நீதி வெளிப்படக்கூடிய காலம் உங்களுக்கு வந்து விட்டது. ஆனால் நம்ம அந்த காலத்தை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? அறுவடை காலத்தில் நம்ம எவ்வாறு அறுக்கப்பட்டு இருக்க போகிறோம்? கோதுமை மணிகளாகவா, அந்த தேவையில்லாத பதறு போல இருக்க போகிறோமா? சுட்டரிக்கப்படுறதுக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்குமா? கோதுமை மணிகளாக களஞ்சியத்தில் சேர்க்க வைக்கப்படுகிற மணிகளாக நம்முடைய ஆத்துமாக்கள் இருக்கிறதா? எத்தனை ஆத்துமாக்களை நம்ம சேர்த்துருக்குறோம்? இதெல்லாம் நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்றைக்கு என்ன செய்வோம், இன்றைக்கே அந்த ரட்சிப்பின் காலத்தை நம்ம பயன்படுத்தி கொள்வோம். தேவன் நம்மை சந்திக்க வரும்போது நம்ம என்ன செய்வோம், அவருக்கு நம்ம அர்ப்பணிப்போம். அவருடைய காலத்தில் அவருடைய பாதத்தில் எழுந்திருந்து தூங்காமல் ஜெபிப்போம், அவரை தேடுவோம். காலத்தை நம்ம என்ன செய்வோம், பிரயோஜனப்படுத்தி கொள்ளுவோம். இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, எலியாவை போல ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அவரை போல் அழிக்கலாம் வேண்டான்னு சொல்லியிருந்தார். அப்போது நம்ம என்ன செய்யக்கூடாது, அழிக்கக்கூடாது. நம்ம இப்போ அந்த மொட்டத்திலே ஏறிப்போன்னு சொல்லும்போது நம்ம நினச்சிறாரு அவர் அக்னியை இறக்கி அழிச்சிருந்தாரு அந்த பிள்ளைகளை. ஆனால் அப்படி அழிக்கலாமா? அன்னைக்கு நம்ம இல்லை, தேவனுடைய பிள்ளைகள் மற்ற அப்போ அழிக்கக்கூடாது. நீங்கள் பாருங்கள், அவர் கெத்செமனே தோட்டத்தில் அவரை பிடிக்கும்போது டிசிஷன் பேதர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இவங்களை வெட்டி போட்டுருவோன்னு சொல்லி ஒருத்தனுடைய காதரை என்ன செய்கிறான், வலது காதரை வெட்டிக்கிறான். அப்போ வெட்டும்போது தேவன் சொல்கிறார், பட்டயத்தை எடுக்காதப்பா அப்படின்னு சொல்லி அந்த காதை சுகமாக்கி விடுறாரு. அப்போது இந்த உலகத்தில் நம்ம யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, நியாயம் தீர்க்கக்கூடாது. நம்ம அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும், நம்ம என்ன செய்யக்கூடாது, ஓடக்கூடாது. ஏன்னா இந்த தண்டனைக்கெல்லாம் யார் கொடுப்பா, நீதிபரராகி இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு என்ன செய்வார், தண்டனை கொடுப்பாரு. நியாய தீர்ப்பின் நாள்னு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லி என்ன செய்யுது, வேதாகமத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை கொண்டு உலகத்தை நீதியாக நியாயம் தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷனுடைய அந்தகாரங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது என்ன செய்யுமாம், விளங்கும். அப்போது நம்ம அந்தரங்கத்தில் பேசுகிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நம்ம என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் பாருங்கள், மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ வீணான வார்த்தைகள் இங்கே சொல்லி இங்கே கேட்டு அங்கே சொல்கிறது, அங்கே கேட்டு இங்கே சொல்கிறது, புறங்கொறது, மற்றவங்களை பற்றிய தவறான கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட விதைத்து கொண்டே இருப்பிற இத்தனை வார்த்தைகளுக்கும்
நியாய தீர்ப்பு நாள்ல கண்டிப்பா தண்டனை. அதனாலதான் சொல்றாங்க, வீணான வார்த்தைகளை என்ன செய்யாத, யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில் உனக்கு என்ன செய்யணும், கணக்கு ஒப்பிக்க வேண்டும். அதனால வீண் வார்த்தைகளை பேசாத. உனக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா பைபிளை திறந்து வாசித்து ஜெபித்து தேவனிடத்தில் பேச போயிரு. ஏன்னா அது எல்லாத்தையும் குறித்து எங்க பேசணுமா, நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்கணும். ஒவ்வொரு பேசின வார்த்தைக்கும் ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா நம்ம எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகவே முடியாது. நம்ம மற்றவங்கள பத்தி பேசலன்னா நமக்கு தூக்கமே வராது. பொய் பேசினா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. மற்றவங்கள குறைய பேசினா போக முடியாது. ஏன்னா அவங்கள குறித்து நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை தேவன் நம்ம கருத்துல தரல. அவர் சொல்ல, நானே நியாயம் தீர்த்துக்கிடுவேன், நீ உன்னுடைய காரியத்தை மட்டும் பார்த்து கொண்டு போ, உனக்கு நான் கொடுத்திருக்கிற வேலையை மட்டும் நீ செய் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 1 பேதுரு 4:5 உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தோர்களுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க ஆயத்தமாயிருக்கிறவருக்கு அவர்கள் கணக்கு ஒப்புவிப்பார்கள். எல்லாரும் மரித்தோரா இருந்தாலும் சரி, உயிரோட இருக்கிறவங்களாலும் சரி, நம்ம என்ன செய்யணும், நியாய தீர்ப்பு நாள்ல கணக்கு ஒப்புவிக்கணும். அப்போ செத்தவங்கலாம் பிரச்சனை இல்லை, அவங்களும் என்ன செய்யணும், கணக்கு ஒப்புவிக்கணும். அவங்க நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக வந்து நிற்பார்கள். கடைசியாக பலன் அளிக்கும் காலம். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் வெளிப்படுத்தல் 11:18. தீர்க்கதரிசியாகி உம்முடைய ஊழியக்காரருக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியாய் இருந்த சிறியோர் பெரியோருக்கும் பலனளிக்கிறதற்கும் காலம் வந்தது. அந்த நியாய தீர்ப்பு நாள்ல பாருங்க, அவருக்காக ஓடினவர்கள், அவருக்காக சேவை செய்தவர்கள், அவருக்காக அவருடைய வார்த்தைகளை கேட்டு இந்த உலகத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள், அநீதி விளைவிக்கப்பட்டவர்கள், என் தேவன் எனக்கு என்ன செய்வாரோ அது போதும் சொல்லி அமைதியாக அவருடைய பாதத்தில் காத்திருந்தவர்கள். இவன் ஒரு கிறுக்கேன், அவன் ஒண்ணுமே தெரியாதவன், இவன் ரொம்ப வாழ தெரியாதவன், பிழைக்க தெரியாதவன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் உங்களை கிண்டல் அடிச்சிருக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அமைதியா இருக்கிறீங்கல்ல, உங்களுக்கெல்லாம் இப்ப பலன் கிடைக்க போகுது. உங்களுக்கெல்லாம் கிஃப்ட் தர போறாரு. நியாய தீர்ப்பு நாள்ல தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பாதத்தில் காத்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்ப பெரிய பரிசு பொருள் கிடைக்க போகுது. வெளிப்படுத்தல் 22:12 பாருங்க, நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் தேவன் பலன் அளிக்கிற காலம் உண்டு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன். நம்ம என்ன கிரியை செஞ்சிருக்கோம், அந்த கிரியைக்கு தக்க பலன் அவரோட கூட என்ன செய்கிறது, வருகிறது. பரீட்சை காலம் ஒரு நாள் இருக்குன்னா கண்டிப்பா ஒரு நாள் ரிசல்ட் வரும். அதே போல இந்த உலகத்துல நம்ம ஜெனிப்பித்த நாள்ல இருந்து மறிக்கிற காலம் வரைக்கும் நம்ம பரீட்சை எழுதுறோம். ரிசல்ட் ஒரு நாள் உண்டு, அதுதான் நியாய தீர்ப்பு நாள். அதுல நம்ம பாஸா ஃபெயிலானா நரகத்துக்கு போவோம், பாஸானா நமக்கு என்ன உண்டு, பரிசு பொருட்கள் உண்டு. பாத்தீங்கன்னா கர்த்தர் வரும்போது தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான பரிசு பொருள்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யார் யாருடைய பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு அவர் ஜீவ கிரீடம், மகிமையான கிரீடம், வாடாத கிரீடம், அப்படி நிறைய கிரீடங்களை விதவிதமா அவரவர் கிரியைக்கு தக்க என்ன செய்றாரு, கொண்டு வந்து வச்சு சூட்டி மகிழ போறாரு. எத்தனையோ ஆயிரமான தேவதூதர்கள் அவங்க மத்தியில அவங்கள சொல்லி, இது என் பிள்ளை, என் உலகத்துல எனக்கு இவ்வளவு வேலை செய்தான் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வாயாலே சொல்லும்போது எவ்வளோ ஒரு மகிமையான இன்னைக்கு இந்த உலக பிரகாரமாக ஒரு கலெக்டரோ ஒரு பெரிய பதவியில இருக்கிற ஒரு மனுஷனோ ஒரு மீட்டிங்ல உங்களை கூப்பிட்டு, இவன் என் நண்பன் தான், இவன் எனக்காண்டி இவ்வளோலாம் செஞ்சான், என் கூட இவ்வளோ நாளாக இருந்தான், நாங்களாம் ஒன்னாதான் படிச்சோன்னு சொன்னா உங்களை சுத்தி பார்க்குறவங்கள, ஐயாப்பா இவ்வளோ நேரம் இப்படி இருந்தா. ஆனால் அங்கே அப்படி உங்களை பெருசாக பேசின பிறகு நீங்கள் கீழே இறங்கி வர ஒரு கௌரவமாக இருக்கும். அதே போல் பரலோக ராஜ்யத்தில் தேவன் பரிசளிக்கும் போது உங்களை கனப்படுத்துவார் பாருங்க, அப்படி ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இந்த பூலோகத்தில் நம்ம கடக்கூடிய கஷ்டங்கள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி போயிடும். இதை தான் நிறைய ஊழியக்காரங்க தெரிந்து கொண்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இம்மைக்குரிய சந்தோஷம் வேண்டாம், மறுமையில யுக யுகமாய் கிடைக்கக்கூடிய அந்த பரிசு பொருளுக்காக, அந்த வடாத கிரீடத்துக்காக அவங்க இந்த பூமியில தங்களுடைய ஜீவன் என்ன செஞ்சாங்க, அலட்சியமாக எடுத்துக்கொண்டாங்க. தேவனுக்காக ஓடினாங்க, அற்பமாக எண்ணப்பட்டாங்க, இரத்த சாட்சியாக மரித்தாங்க.
இன்றைக்கு அவங்க மூலமாக கூறப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கு நன்றாக வாசித்து செழித்து நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம். அன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து ஊழியம் செய்யலை அப்படின்னா இன்றைக்கி நமக்கு ட்ரெஸ் எப்படி போடணும்னு தெரியாது, கல்வி ஸ்தாபனங்கள் இருந்திருக்காது, இன்றைக்கு நம்ம தேவனை அறிந்திருக்க முடியாது. அன்றைக்கு அவங்க தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு வந்ததுனால நம்ம இன்னைக்கு என்ன இருக்கோம் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா டெக்னாலஜியும் பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு உயர்ந்து இருக்கிறோம், கனப்படுத்தப்பட்டு இருக்கிறோம். எதனால? தேவனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வந்ததுனால. இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. இதே போல எத்தனையோ நம்ம மாநிலத்தில் இருக்கிற நிறைய மக்களுக்கு என்ன செய்யல, தேவனுடைய வார்த்தை தெரியப்படும். நம்முடைய மாவட்டத்தில் நம்மை சுற்றி இருக்க கிராமத்தில் இயேசுங்கிறது யாருன்னு தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் அது தெரியணும். அந்த காரியத்தை நம்ம எடுத்து செய்யும் போது தேவன் வேகமாக வருகிறார், அவர் சீக்கிரமாக வருகிறார். அவர் வரும்போது அவனவன் கிரியைகளுக்கு தக்கதான பலனை அவர் என்ன செய்றார், கொண்டே வருகிறார். நித்தியத்துல பிரவேசிக்கும் போது அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு இடத்துக்கு நம்மளை கூட்டுப்பார், வாசஸ்தலத்தை காமிப்பார். அவர் கூட்டுப்பார், என் மகனே வா என் கூட, நீ எல்லாம் கஷ்டப்பட்ட வீடை இழந்த எல்லாத்தையும் இழந்தவர், நான் உனக்கு இங்கே பெரிய வாசஸ்தலம் கட்டி வச்சிருக்கேன், போ இது உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். மகளை பார்த்து சொல்லுவார், இந்த பேர் நீ என்னெல்லாம் கஷ்டப்பட்டு எனக்காண்டி என்ன செய்வேன், எல்லாத்தெல்லாம் புறக்கணிக்கப்பட்ட, இருந்த வீட்டையே இழந்துட்ட, எல்லாம் எனக்காக செலவழிச்சு, எங்க பாரு உனக்கு ஒரு வாசஸ்தலம் கட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ ஒரு இனிமையான அனுபவம். தேவன் நமக்கு என்ன செய்கிறார், பலனளிக்கும் காலம் வந்திருக்கிறது, பலனளிக்கும் காலம் வந்திருக்கிறது. அப்போ நாம் இப்பேற்பட்ட பலனை நாம் என்ன செய்யணும், சுதந்திரிக்க கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனான பவுல் 2 தீமோத்தேயு 4:8 எழுதுறாரு, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரீடம்? நீதியின் கிரீடம். நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருள்வார். யார் தந்தருவா? நீதியுள்ள நியாயாதிபதியை இயேசு கிறிஸ்துவே எனக்கு தருவார். எவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தம். இந்த உலகத்தையே படைத்த தேவன் நமக்கு நீதியின் கிரீடத்தை தரிக்கும் போது அது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்போ அப்பேற்பட்ட சந்தோஷத்தை நாம் எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல படைத்திருக்க எந்த மனிதனும் அதை இழந்து போகக்கூடாதுன்னு சொல்லிதான் அவர் என்ன செய்கிறார், இன்னும் தாமதித்து கொண்டே இருக்கிறார், இன்னும் ரட்சிப்பின் காலத்தை தந்திருக்கிறார், இன்னும் நம்ம அவரை தேடுவதற்கு காலத்தை தந்திருக்கிறார், இன்னும் நாம் எழுந்திருந்து செயல்படக்கூடிய காலத்தை நமக்கு தந்திருக்கிறார், இன்னும் அறுவடையின் காலத்தை நமக்கு தந்திருக்கிறார், நியாயத்தீர்ப்பின் காலத்திற்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம், பலனை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எதிர்நோக்கி இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம இன்னைக்கு நிறைய காரியங்களை நம்ம கேட்டிருக்கோம். இன்றைக்கு நான் ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. 2 சகோதரிகள் இருந்தாங்க ஒரு வீட்டில். ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் ஒரு சகோதரி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவள் என்ன செய்கிறா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவள் என்ன செய்கிறா, இயேசு கிறிஸ்துவை பற்றி மற்றவங்களுக்கு என்ன செய்கிறா சொல்கிறா. ஒரு நாள் சர்ச்சில் கேட்கக்கூடிய அந்த பிரசங்கத்தில் என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வரும்போது ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இன்னொருவர் கைவிடப்படுவாள்னு சொல்லி என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. உடனே இவன் என்ன செய்கிறா அப்படின்னா, அன்றைக்கு ராத்திரி இயேசுக்கிட்ட என்ன செய்யலை, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கல. அப்போ அந்த ஏற்றுக்கொண்டவள் என்ன செய்கிறா, பக்கத்து ரூமில் போய் அவளுக்காக ஜெபித்து இருக்கும்போது திடீர்னு எழுப்பி பார்க்குறா. அப்போது நம்ம சகோதரி எடுத்துக்கொள்ளப்பட்டன்னு சொல்லி இவன் அந்த நேரத்தில் என்ன செய்கிறா, தேவனிடத்தில் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு கடைசி சிச்சுவேஷனில் வந்திருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை போடி ஜெபிப்போமா? அன்புள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இன்றைய தினத்தில் ஏசப்பா நீங்கள் வந்தீங்கன்னா தகப்பனே, நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் தகப்பனே. எங்களுடைய இருதயத்தை நாங்கள் இத்தனை நாள் கடினப்படுத்தி வச்சிருந்தோம் ராஜா, எங்களுடைய காலத்தை நாங்கள் வீணாக்கி விட்டோம் தகப்பனே. இந்த நேரத்தில் தகப்பனே அப்பா உம்மிடத்தில் தகப்பனே அப்பா, நானும் உடைய வருகையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எனக்கும் நீதியின் கிரீடம் வேண்டும், எனக்கும் உடைய வாசஸ்தலங்கள் வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை தகப்பனே கண்ணோக்கி பார்க்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்த தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அபிஷேகம் கடந்து வருவதாக ஆசீர்வதிப்பீராக. தேவன் நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமை முக்கிய செலுத்துறமை பிரேசு கிறிஸ்து ஜெபிக்கிறது நல்ல பிதாவே.